வணக்கம் மக்களே. மாதம் மாதம் 5500 கிடைக்கும் அரசோட ஒரு சூப்பரான அதிரடியான திட்டத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு மாதம் மாதம் 5500 ரூபாய் பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது. ஸோ அது என்ன திட்டம் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றெல்லாம் முதலீடு பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே அதிகரித்து வருவதை காண முடிகிறது. சிலர் SIP முதலீடுகள், தங்கம் வாங்குவது, பங்குச்சந்தை முதலீடுகள் என பல்வேறு திசைகளை நோக்கி பயணிக்க தொடங்கியுள்ளனர். ஆனால் இன்னமும் பாதுகாப்பான முதலீடு என்று வரும்போது போஸ்ட் ஆபீஸ் முதலீடுகளையே பலரும் நம்பியிருக்கின்றனர். அப்படி இங்கு பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்படுகிறது. இதில் மாத வருமானம் தருவதற்காகவே பல்வேறு திட்டங்கள் உள்ளது. வயதான காலத்தில் பிறரை நம்பி வாழாமல் மாதம் வருமானம் பெறுவதற்காக அரசு அடல் பென்ஷன் யோஜனா, மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் என பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வருகிறது. இது போன்ற திட்டங்களைப் போலவே போஸ்ட் ஆபீஸ் மாதாந்திர வருமான திட்டத்தின் MIS மூலமாகவும் பயன்பெறலாம். இந்த திட்டத்தில் மொத்தமாக ஒரு தொகையை முதலீடு செய்து தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு மாத வருமானம் பெற முடியும். இந்த பதிவில் மாதம் ரூபாய் 5500 வருமானம் பெற எவ்வளவு முதலீடு செய்ய வேண்டும் என்ற விவரங்களை குறித்து பார்ப்போம். MIS திட்டம் தபால் அலுவலகத்தில் வழங்கப்படும் சிறு சேமிப்பு திட்டமாகும். இதில் முதலீடு செய்த பிறகு தொடர்ந்து 5 வருடங்களுக்கு உங்களுக்கு மாத வருமானம் வர தொடங்கும். MIS திட்டத்தில் தனிநபர்கள் மொத்தமாக ரூபாய் 9 லட்சம் வரையில் முதலீடு செய்யலாம். கூட்டு கணக்காக இருந்தால் ரூபாய் 15 லட்சம் வரையில் முதலீடு செய்ய முடியும். தற்போது மாதாந்திர வருமான திட்டத்திற்கு 7.4% வட்டி விகிதம் வழங்கப்படுகிறது. அதிகபட்ச தொகையை செலுத்த முடியாதவர்கள் 1000 ரூபாய் முதலீடு செய்து போஸ்ட் ஆபீஸ் மாதாந்திர வருமான திட்டத்தை தொடங்கலாம். இதுதான் குறைந்தபட்ச முதலீட்டு வரம்பாகும். MIS திட்டத்தில் கணக்கு தொடங்க அருகில் உள்ள தபால் நிலையத்திற்கு செல்லலாம். உங்களுக்கு கிடைக்கும் மாத வருமானம் என்பது நீங்கள் முதலீடு செய்யும் தொகையை பொறுத்தது. உதாரணமாக தனிநபர்கள் ரூபாய் 9 லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்யலாம் என்று முன்பே பார்த்தோம். அதிகபட்ச தொகையை முதலீடு செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு வருமானமும் அதிகரிக்கும். நீங்கள் எவ்வளவு முதலீடு செய்ய இருக்கிறீர்கள், அதற்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஆன்லைன்ல கால்குலேட்டர் யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். போஸ்ட் ஆபீஸ் மாதாந்திர வருமான திட்டத்தின் வருமானம் எவ்வளவு கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்காகவே ஆன்லைனில் பிரத்யேக கால்குலேட்டர்கள் உள்ளன. ஒவ்வொரு மாதமும் பென்ஷனாக ரூபாய் 5500 பெறுவதற்கு மொத்தமாக ரூபாய் 9 லட்சம் முதலீடு செய்ய வேண்டும். இதற்கு 7.4% வட்டி விகிதத்தில் மாத வருமானமாக 5550 ரூபாய் கிடைக்கும். இந்த தொகையானது உங்களின் போஸ்ட் ஆபீஸ் சேவிங்ஸ் அக்கவுண்டில் வரவு வைக்கப்படும். இதற்கும் வங்கிகளில் வழங்குவதை போலவே டிஜிட்டல் பேங்கிங் மற்றும் ATM கார்டுகள் வழங்கப்படுகிறது. தேவைப்படும் நேரங்களில் நீங்கள் பணத்தை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம். 5 வருட காலம் முடிந்த பிறகு மொத்தமாக நீங்கள் முதலீடு செய்த தொகையை திரும்ப பெறலாம். 18 வயதை பூர்த்தி அடைந்த யார் வேண்டுமானாலும் இந்த திட்டத்தில் முதலீடு செய்யலாம். அஞ்சல் அலுவலக திட்டத்தின் முதிர்வு காலத்திற்கு முன்பு, அதாவது 3 முதல் 5 ஆண்டுகளுக்குள் நீங்கள் பணத்தை எடுத்தால் உங்களின் மொத்த பணத்தில் 1% அபராதம் கழிக்கப்பட்டு தொகை திருப்ப தரப்படும். ஸோ பார்த்தீங்கன்னா யாராச்சும் சேவ் பண்ணணும் உங்கள் மணியை, இல்லை பார்த்தீங்கன்னா அமௌண்ட்க்கு உங்களுக்கு வட்டி வரணும் அப்படின்னா இந்த திட்டம் ஒரு சூப்பரான திட்டம்னு சொல்லலாம். மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.